ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சூப்பரான ஒரு டிஷ் தாங்க. புரோட்டாவை வச்சு கொத்து புரோட்டா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். என்கிட்ட இப்போ 2 லெஃப்ட் ஓவர் புரோட்டா இருக்குது. உங்கள்கிட்ட எத்தனை புரோட்டா இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் சின்னதாக கத்தியை வச்சு கட் பண்ணியும் செய்யலாம், இல்லை கையில் பிச்சு எடுத்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் கையில் தாங்க பிச்சுக்கு போகிறேன். எப்பயுமே கொத்து புரோட்டா பார்த்திங்கன்னா புரோட்டாவோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி புரோட்டாவும் வாங்கிட்டு வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டை, அவங்க கொடுத்த குருமா இது வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த புரோட்டா பாருங்கள், அழகாக கையிலே பிச்சுட்டேன். பிக்கும் போது ரொம்ப பெருசாக பிச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அதுக்கும் ரொம்ப குட்டியாகவும் பிணைச்சிட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் சைஸில் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் கத்தியிலையும் சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஒரே ஈவன் சைஸாக வேணும் அப்படின்னா. இப்போ ஒரு வானலில் சூடு பண்ணிக்கிறேங்க. இதில் ஒரே ஒரு குட்டி கரண்டியில் ஒரு கரண்டி கடலை எண்ணெய். இது எல்லாமே 2 புரோட்டாக்கான அளவுங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் கூட இல்லைங்க, அதை விட ரொம்ப கம்மியாக தான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், அது வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும்னு கிடையாதுங்க. இதுக்கு வந்து லைட்டாக வணங்கி இருந்தால் போதும். ரொம்ப வணங்கி அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அது வணங்கியிருந்தால் அதுவே போதுமானது அளவு தாங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும்லாம் விட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் கொத்து புரோட்டா வாங்குறதுக்கு வீட்டிலே புரோட்டா வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வானலில் செய்யாமல் டேரெக்டாக தோசைக்கல் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக் கல் அதில் போட்டு பண்ணிடாதீங்க. அதில் தோசை கரண்டி வச்சு டப்பு அடிக்கிறதுக்கெலாம் வந்து நல்லா இருக்காது. அதனால் தோசைக்கல், இரும்பு கல் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வானல்லே இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவில் வெங்காயம் வணங்கியிருந்தால் போதும். இப்போ எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தக்காளி, ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கருவேப்பிலை ஒரு 4-5 இலை மட்டும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வணக்கி விடுங்க. லைட்டாக தக்காளியுமே வந்து ரொம்ப ஜூஸெல்லாம் வெளியே வந்து வணங்கியிருக்கணும்லாம் கிடையாது. கொஞ்சம் வணங்கினா போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஆனியன்லேயுமே பாருங்கள் கலர் எந்த ஒரு சேஞ்சுமே அவ்வளோக்கெலாம் பெருசாக இல்லை. இப்போ நான் கரெக்டாக ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இப்போ புரோட்டாக்கு வந்து நான் குருமா ஊற்றி தான் செய்ய போகிறேன். குருமா ஊற்றாமல் இருந்தீங்கன்னா புரோட்டாக்கு தனியாக உப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப வணங்கிடக்கூடாது முட்டை. லைட்டாக அது வணங்கிருச்சுன்னு தெரிஞ்சாலே அந்த டைமில் நம்ம புரோட்டா பிச்சு வச்சுருக்க புரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப வணங்கினாலும் நல்லா இருக்காது. லைட்டாக இதாச்சுனாலே போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பிச்சு வச்சுருந்த புரோட்டாவை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இது கூட அடுத்து என்ன ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா குருமாங்க. நம்ம கடையில் கொடுத்தாங்க இல்லையா குருமா, அந்த குருமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக 2 புரோட்டாக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு குருமா ஆட் பண்ணியிருக்கேன். இது குருமா வச்சு தான் செய்யணும்னு இல்லைங்க, குருமா இல்லாமையும் நம்மளோட மசாலா தூளெல்லாம் போட்டு கூட செய்யலாம். அப்படி ஒரு வீடியோவும் போடுறேன். இந்த குருமாவை எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருமா போடுறனால தான் நான் வந்து எந்த ஒரு ஃப்ளேவர்டோ இல்லை வந்து எந்த ஒரு பட்டை கிராம்பு அதே மாதிரி எந்த ஒரு மசாலா பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ணலைங்க. பாருங்கள், இது அப்படியே நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் சூப்பரான கொத்து புரோட்டா ரெடி ஆகிடும். அதாவது எப்போ நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்பவே வரன்னு ஆனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காதிங்க. கொத்து புரோட்டாங்கிறது லைட்டாக அந்த குருமாவோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான். ஏன்னா ரொம்ப எல்லாமே குருமா எல்லாமே அப்சர்வ் ஆகி ரொம்ப ரஃப் ஆகிட்டா நல்லா இருக்காது. லைட்டாக அது அப்சர்வ் ஆகி நமக்கு அந்த இதெல்லாம் வணங்கியிருக்கணும். அப்படிங்கிற சமயத்தில் ஆஃப் பண்ணினா கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸுங்க. அந்த குருமா ஊற்றுனதுலேருந்து 5 மினிட்ஸு. இல்லை நீங்கள் பவுடர்லாம் போடுறீங்கன்னா அதுலேருந்து 5 மினிட்ஸ் மட்டும் கிளறிக்கோங்க.
பாருங்கள், சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.